வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லாம் வானத்தில் வல்லமையுடன் நிற்கும் குடும்பங்களின் பாதுகாவலனாகிய, தொழிலாளர்களின் துணைவனாகிய புனித சூசையப்பரின் திருவடிகளில் ஒன்று சேர்கிறோம். பரிசுத்த கன்னியர் மரியாவின் தூய துணைவனும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித சூசையப்பர் நம் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் வலிமை, அமைதி, பாதுகாப்பு ஆகியவற்றை அருளுகிறார். இன்று நாம் நம் இதயங்களை ஒன்றிணைத்து நம் குடும்ப பிரச்சனைகளுக்கும், நம் வாழ்வில் உள்ள பொருளாதார சவால்களுக்கும், நோய்கள் மற்றும் மன அழுத்தங்களுக்கும், வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அவரது வல்லமையான மன்றாட்டை நாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தின் போது உங்கள் நம்பிக்கையை உயிரோட்டமாய் வைத்துக் கொள்ளுங்கள். புனித சூசையப்பரின் மன்றாட்டின் மூலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை நிகழ்த்துவார். அவர் உங்களின் வீடு ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதம் பாய செய்வார். இப்போது நம் உள்ளங்களை அமைதியாக்கி நம்பிக்கையோடு புனித சூசையப்பரிடம் நம் ஜெபத்தை செலுத்துவோம். ஜெபம். அன்பும் கருணையும் நிறைந்த பரலோக தந்தையே, உமது பரிசுத்த சித்தத்தின் அடிப்படையில் புனித கன்னி மரியாவின் தூய துணைவனும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித சூசையப்பரை நாங்கள் வணங்குகிறோம். இன்று எங்கள் வீடுகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் அன்பும் கருணையும் பொங்கும் புனித சூசையப்பரின் திருவடிகளில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள பிரிவு, சண்டை, தவறான புரிதல்கள் அனைத்தையும் நீக்கி அன்பும் ஒற்றுமையும் மலர செய்க. ஒவ்வொரு மனமும் இணைந்து, ஒவ்வொரு இதயமும் நன்றியோடும் அன்போடும் நிரம்பி எங்கள் வீடுகள் உமது அமைதியும் பரிசுத்தமும் நிலைக்கும் புனித இல்லங்களாக மாற்றப்படட்டும். இயேசுவே, பிள்ளையின்மை துயரத்தில் இருக்கும் உமது பிள்ளைகளான தம்பதிகளை இரக்கத்தோடு நோக்கி அவர்களின் கண்ணீரையும் இரவின் மௌன ஜபங்களையும் ஏற்று உமது அருளால் புனித சூசையப்பரின் வல்லமையான மன்றாட்டின் மூலம் புதிய உயிரின் அரிய பரிசை அருள்வீராக. அவர்களின் வீடுகளில் சிரிப்புகள் ஒலிக்கட்டும், சிறு கால்களின் நடையொலி ஒலிக்கட்டும். குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, பரிசுத்த அன்பு ஆகியவற்றால் நிரப்பப்படட்டும். இந்த ஆசீர்வாதம் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் சாட்சியாக இருக்கட்டும். கருணைமிகு ஆண்டவரே, உமது கரங்களில் எங்கள் குடும்பத்தின் உடல், மனம், ஆவி ஆகிய அனைத்தையும் வைக்கின்றோம். முக்கியமாக எங்கள் வீட்டில் நோயால் வாடும் சகோதரர்கள், சகோதரிகளை இன்று உமது திருவடிகளில் ஒப்படைக்கின்றோம். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய்கள் மற்றும் மருத்துவர்கள் முடியாது என்று கூறிய எல்லா கடுமையான நோய்களிலும் சிக்கி உள்ளவர்களுக்கு உமது உயிர் தரும் தொடுதலை அருள்வீராக. புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய்கள் மற்றும் மருத்துவர்கள் முடியாது என்று கூறிய எல்லா கடுமையான நோய்களிலும் சிக்கி உள்ளவர்களுக்கு உமது உயிர் தரும் தொடுதலை அருள்வீராக. புனித சூசையப்பரே, நீர் இயேசுவையும் மரியாவையும் அன்போடு பாதுகாத்தது போல இந்த நோயாளிகளையும் உமது வல்லமையான தந்தை அன்பில் பாதுகாத்தருளும். அவர்களின் உடலில் பரிசுத்த ஆற்றல் பாய்ந்து ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு குணமடையட்டும்.
ஆண்டவரே, அவர்களின் வலியை நீக்கி அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதியையும் மனதிற்கு தைரியத்தையும் அளிக்கவும். மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வோருக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். இன்று முதல் அவர்களின் வாழ்க்கை இயேசுவால் குணமடைந்தேன் என்ற சாட்சியாக மாறட்டும். இயேசுவே, திருமணத்திற்காக காத்திருக்கும் உமது பிள்ளைகளை இன்று புனித சூசையப்பரின் வல்லமையான மன்றாட்டின் மூலம் உமது திருவடிகளில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் திருமண தடைகள், தீய சங்கிலிகள், பொறாமை, சாபம், எதிர்ப்பு, குடும்ப விரோதம் அனைத்தும் உமது வல்லமையான திருக்கரத்தால் உடையட்டும். உமது சித்தத்தின்படி அவர்களுக்கு ஆதரவும் அன்பும் பொங்கும் நல்ல துணைவனை அருள்வீராக. அந்த இணைப்பு திரு குடும்பத்தின் பிரதிபலிப்பாக ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நிறைந்ததாக இருக்கட்டும். அவர்களின் வாழ்வு புதிய துவக்கத்துடன் மகிழ்ச்சியும் நன்றியும் நிறைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சியாகட்டும். இயேசுவே, வேலை இல்லாமல் காத்திருக்கும் உமது பிள்ளைகளை இன்று புனித சூசையப்பரின் வல்லமையான மன்றாட்டின் மூலம் உமது பரிசுத்த திருவடிகளில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தையும் அவர்களின் திறமைக்கு ஏற்ப உகந்த வாய்ப்புகளையும் உமது சித்தத்தின்படி அருள்வீராக. தீய பாதைகள், தவறான வேலை வாய்ப்புகள், சரியானதல்லாத சூழ்நிலைகளில் இருந்து அவர்களை விலக்குவீராக. வேலை செய்பவர்களுக்கு உழைப்பில் மகிழ்ச்சியையும் முயற்சியில் வெற்றியையும் பணியிடத்தில் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் தாரும். அவர்களின் உழைப்பு குடும்ப நலனுக்கும் உமது நாமத்தின் மகிமைக்கும் பயனுள்ளதாகட்டும். இயேசுவே, எங்கள் உள்ளங்களை உமது அமைதியால் நிரப்பி கவலை, மன அழுத்தம், பயம், கோபம், குற்ற உணர்வு என்றெல்லாம் எங்கள் மனதை பீடிக்கும் சக்திகளை உமது வல்லமையான திருக்கரத்தால் அகற்றுவீராக. எங்கள் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் உமது அமைதியும் பரிசுத்தமும் நிலை பெற செய்க. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது நம்பிக்கையுடன் உம்மை சார்ந்திருக்கிற ஆவியை அருள்வீராக. இயேசுவே, எங்கள் நாவை கட்டுப்படுத்தும் கிருபையையும் எங்கள் மனதை அன்பு நிறைந்த சிந்தனைகளால் நிரப்பவும் அருள்வீராக. ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கை ஊட்டும், ஒவ்வொரு செயலிலும் அன்பு பொங்கும் வாழ்க்கையை நடத்த செய்க. புண்படுத்தும் வார்த்தைகளும் கடினமான செயல்களும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கி உமது கருணையின் கருவிகளாக நாங்கள் விளங்கட்டும். இயேசுவே, நாங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும், நடக்கும் பாதைகளிலும், பயணிக்கும் வாகனங்களிலும் உமது வல்லமையான கைகள் எங்களை சூழ வைக்கட்டும். விபத்துகள், அபாயங்கள், தீய நோக்கங்கள், எதிர்பாராத ஆபத்துகள் ஆகிய அனைத்திலும் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் காக்கும் உமது பரிசுத்த தூதர்களை எப்போதும் அனுப்புவீராக. பயணத்தின் துவக்கம் முதல் நிறைவு வரை உமது பாதுகாப்பில் நாங்கள் இருக்கட்டும். இயற்கை பேரிடர்களில் இருந்து இயேசுவே, நெருப்பு, வெள்ளம், நிலநடுக்கம், புயல், மின்னல் மற்றும் மனிதன் தடுக்க முடியாத எல்லா இயற்கை பேரிடர்களில் இருந்தும் எங்களையும் எங்கள் வீடுகளையும் எங்கள் ஊரையும் எங்கள் நாட்டையும் உமது வல்லமையான திருக்கரத்தால் பாதுகாப்பீராக. எந்த வினையிலும் எந்த சக்தியிலும் எங்கள் வாழ்க்கை அசைக்கப்படாமல் உமது அமைதியும் பாதுகாப்பும் எங்களை சூழ வைக்கட்டும். இயேசுவே, எங்கள் இதயங்களில் இடைவிடா ஜெப உணர்வை விதைத்து வளர்த்தருளும். காலை உதயத்தில் இருந்து இரவு உறங்கும் தருணம் வரை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு வார்த்தையும் உம்மை நோக்கி உயரட்டும். சந்தோஷ நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் உம்மை நாடும் பழக்கத்தை எங்கள் உள்ளத்தில் பதியச் செய்யும். புனித சூசையப்பரே, உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் இந்த வேண்டுதல்களையும்
எங்கள் மறைமுக கோரிக்கைகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருவடிகளில் நன்றியோடும் அன்போடும் எடுத்து செல்லுங்கள். அவர் பரிசுத்த சித்தப்படி நமக்கு அருள் புரிந்து நம் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றென்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாயிருந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரை, கொஞ்சமும் தகுதி இல்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே
தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை, இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர், நாங்கள் மரிக்கும்போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பர் ஜெபமாலை. புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டில் இருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவருக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையை புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன்.
புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், சுவாமி தயவாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். நன் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான
புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பர் கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் என்பதை தியானிப்போம். புனித ஜெர்சோனியூஸ் என்பவர் பிதா, சுதன், தூய ஆவியைப் போல் இயேசு மரி சூசையும் விளங்கினார் என குறிப்பிட்டுள்ளார். நாமும் திருக்குடும்பத்தை உற்று பார்த்து அவர்களுடைய ஒழுக்கத்தை நம் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும். திருக்குடும்பத்திற்கு தலைவராகவும் வான் வீட்டில் அனைத்து புனிதர்களை விடவும் மேலானவராகவும் இருந்தார். நாசரேத்தில் இருந்து எகிப்துக்கும், எகிப்திலிருந்து நாசரேத்துக்கும் காடு வழியே செல்ல வானதூதர் புனித சூசையப்பருக்கு மட்டுமே கனவில் முன்னறிவித்தார். திருக்குடும்பத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் அச்சத்துடனே வாழ்ந்து திரு குடும்பத்தை வழி நடத்தினார். விண்ணக அரசியான மரியன்னையை மிகவும் நேசித்து அவருக்கு எல்லா வகையிலும் வணக்கமான மரியாதை செலுத்தி வந்தார். மரியன்னையோ இவ்வுலகு, விண்ணுலகு இவற்றிற்கு அரசியாக இருந்த போதும் புனித சூசையப்பருக்கு மேற்படாதவராகவும் வாழ்ந்து வந்தார். இயேசுவோ தனக்கு புனித சூசையப்பர் வளர்ப்பு தந்தையாக இருப்பதை நினைத்தும் தனது வளர்ப்பு தந்தையாகவும் கருதி இருவருக்கும் கீழ்ப்படிந்து அவர்களை மிஞ்சி விடாமல் வாழ்ந்து வந்தார். திருக்குடும்பத்திலே ஒரே மனம், ஒரே சித்தம், ஒரே பக்தி, ஒரே நட்பு, ஒரே அன்பு இருந்ததால் திருக்குடும்பம் என பெயர் பெற்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு நன்மாதிரிகையான திருக்குடும்பத்தை கொண்டு நம் குடும்பங்களை திருக்குடும்பத்திற்கு காணிக்கையாக்குவோம். நம் குடும்பங்களிலே நாம் சிங்கத்தை போல் இல்லாமல் மனைவியை அன்பு செய்து வாழ வேண்டும். இயேசு எப்போதும் தனது தந்தையையும் தாயையும் மதித்து கீழ்ப்படிந்து பாசத்துடன் நடந்து கொண்டது போல் பிள்ளைகளும் பாசத்துடன் பழகி வாழ வேண்டும். திருச்சபையானது புனித சூசையப்பரை நமது குடும்பங்களுக்கு பாதுகாவலராக வைத்திருப்பதால் அவரை நமது குடும்பங்களுக்கு அடைக்கலம் அளிக்கும்படி பாதுகாவலராக நாம் கொள்ள வேண்டும். புதுமை. பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவ குடும்பங்களின் சபை என்னும் ஒரு சபை தோற்றுவிக்கப்பட்டது. அச்சபையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்து இயேசு மரி சூசையை பின்பற்றி பக்தியோடு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். புனித சூசையப்பரை குடும்ப தலைவராக கொண்டு திரு குடும்பத்துக்கு ஏற்புடைய குடும்பமாக திகழ விரும்பினர். கிறிஸ்தவ குடும்பங்கள் திரு குடும்பத்தின் சாயலாக இருக்க வேண்டும் என்பதே இச்சபையின் நோக்கம். அதனால் இறைவனின் கட்டளைகளையும் திருச்சபையின் கட்டளைகளையும் சரிவர கடைபிடித்து தங்கள் பிள்ளைகளை இறைவனின் விருப்பத்திற்கிணங்க வளர்த்து காலை மாலை ஜெபங்களை குடும்பத்துடன் செய்து தங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வருவோம் என உறுதியளிப்பார்கள். மாதந்தோறும் இச்சபையில் உள்ள குடும்பங்கள் நல்ல முறையில் செயல்பட அனைவரும் கூடி ஜெபிப்பார்கள். ஏழைகளுக்கு தேவையான தான தர்மங்கள் செய்து நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து இறந்த சபை உறுப்பினர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்து வந்தனர். பிற குடும்பங்களையும் சீர்பெற செய்ய முயற்சிப்பர்.
இந்த சபையின் மூலமாக எவ்வளவு ஞான நன்மைகள் வருகிறதென்று சொல்ல முடியாத அளவு இருந்தது. கணக்கில் அடங்காத குடும்பங்கள் இந்த சபையில் சேர்ந்த பிறகு திரு குடும்பத்தை பின்பற்ற அன்பிலும் அமைதியிலும் பண்பிலும் தங்கள் கடமைகளை சரிவர செய்தும் வந்தனர். பாப்பரசர் இச்சபையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல உதவிகள் செய்ய முன்வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் குடும்பங்களிலே இறை ஆசீர் நிரம்பி இருக்க நம் குடும்பங்களை புனித சூசையப்பருக்கு காணிக்கையாக்கி திரு குடும்பமாக வாழ முயற்சிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபம். திரு குடும்பத்திற்கு தலைவரான புனித சூசையப்பரே, உம்மை போற்றி புகழுகிறோம். உமது குடும்பம் பிதா சுதன் தூய ஆவியாய் இருந்தது போல் எங்கள் குடும்பங்களையும் மாற்றி அருளும். கணவன்கள் உம்மையும் மனைவிகள் மரியன்னையையும் பிள்ளைகள் இயேசுவையும் போல் இருக்க செய்தருளும். எங்கள் குடும்பங்களிலே அமைதி, அன்பும் ஒருவரை ஒருவர் மதித்தும் பாசத்துடனும் வாழ செய்தருளும். நாங்கள் திரு குடும்பத்தின்பால் பக்தி உள்ளவர்களாக வாழ உதவி செய்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித சூசையப்பரின் திருவடிகளில் வைத்து நம் குடும்பங்களின் வாழ்வின், ஆரோக்கியத்தின், வேலை வாய்ப்பின், திருமண தடைகளின், பயண பாதுகாப்பின், மன அமைதியின் எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்தோம். நம்பிக்கையோடு ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் புனித சூசையப்பர் ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் கேட்ட ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் அற்புதங்களாக வெளிப்படும் என நம்புவோம். நம்பிக்கை கொண்ட மனம், அன்பு நிறைந்த இதயம், மாறாத ஜெப வாழ்வு, இவை அனைத்தும் நம்மை கடவுளின் அருகில் நிலைநிறுத்தும். இன்றைய ஜெபங்களை நாள்தோறும் தொடருங்கள். உங்கள் வீடுகள் அமைதியிலும் பாதுகாப்பிலும் கருணையிலும் நிலைத்திருக்கட்டும். புனித சூசையப்பர் எப்போதும் உங்களை காக்கட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.